சொல்றத நம்பிதாம நான் இங்க இருந்து போறேன். ம். நாமெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஆளுங்க. தெரியாம ஏதாவது நடந்துச்சுன்னா கூட நம்மளதான் குத்தம் சொல்லுவாங்க. புரியுதா? அதனால நீ ஜாக்கிரதையா இரு. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, உங்க 2 பேருக்கும் நான் என்னைக்கும் கெட்ட பேர் உண்டாக்க மாட்டேன்ப்பா. செல்லம், அது எனக்கு தெரியுமா? எனக்கு இப்ப தேவையில்ல, நீ பத்திரமா இருக்கணும், அவ்வளவுதான். ம், நீங்க ஒரு வேலை பண்றீங்களா? நீங்க மாலுவோட அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசி எப்படியாவது புரிய வச்சு அவளை இங்க கூட்டிட்டு வந்து விட்டுடுறீங்களாப்பா? சரிம்மா, பேசி பாக்குறேன். சரி, அம்மாவை கேட்டேன்னு சொல்லுங்க. நான் இப்ப அவகிட்ட போய் உன்னதான் பாத்துட்டு வரேன்னு சொன்னேன்னு வெய்யி, உன்னை ஏன் கையோட கூட்டிட்டு வரலன்னு என்ன கழுவி கழுவி அம்மா ஊத்திடுவான். கிட்ட நான் சீக்கிரம் வந்துருவேன்னு மட்டும் சொல்லுங்க, அது போதும். சரிம்மா, ஒரு நிமிஷம். உனக்கு செலவுக்கு காசு வேணும்ல, இத வச்சுக்க. ம், அப்ப போயிட்டு வரட்டுமா? பாத்து பத்திரம், ஜாக்கிரதையா இருக்கணும். உடம்ப பாத்துக்க. பாத்துக்கிறேன்ப்பா. சரி, டாட்டாமா. டாடா. போலாமாமா? வேஷம் நல்லா இருக்கே. என்ன வேணும் உனக்கு? புகைப்பழக்கம் உடல் நலத்திற்கு தீங்கை உண்டாக்கும். பை சூப்பர் கேர்ள்ஸ். கேர்ள்ஸா? ஐயா, பாடி. யார் நீ? சூப்பர் கேர்ள். நான் பாட்டுக்கு ஓரமா நின்னு சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தேன். என் சிகரெட்டை என் வாயில இருந்து எடுத்து எனக்கே சூடு வச்சுட்டா. அவ என்கிட்ட சொன்னது சூப்பர் கேர்ள்னு. இந்த சூப்பர் என்ன கேர்ள் பண்றா? என்ன பாத்துட்டு இருக்க? அதுவா, இந்த ஊர்ல என்னென்னவோ நடக்குது. ம், மும்பையை விட இங்க மோசமா இருக்கு. ஏகப்பட்ட கிரிமினல்ஸ் இருக்காங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எல்லாம் நடக்கிறது தானே. கஷ்டமா இருக்கு. நீ சொல்றது என்ன சொல்ற மாதிரி இருக்கு தெரியுமா? என் பிரச்சனை என்னன்னு உன்கிட்ட சொன்னேன்ல. அட, நான் சொன்னது ஒண்ணே இல்ல. இங்க பாரு, நேத்து ராத்திரி ஒருத்தி வந்து சூப்பர் கேர்ள்னு சொல்லிட்டு ஒருத்தனோட முகத்துல என்னது சிகரெட் வச்சு சூடு வச்சுட்டா. இங்க என்ன நடக்குது? என்னன்னு அவ சொன்னா? சூப்பர் கேர்ள்னு சொன்னாலாம். இது எங்க நடந்தது? குன்றத்தூர்ல. எத்தனை மணிக்கு? ராத்திரி, நேத்து ராத்திரி. பாப்பு, என்ன யோசிக்கிற? என்ன யோசிக்கிறேன்னு கேட்டேன். இல்ல, லட்சு எங்க? வாஷிங் மிஷின்ல துணி போட போனா. நான் இதோ வரேன். சரி, நம்ம சினிமாக்கு போலாமா? போலாமே. ஏதாவது ஆக்ஷன் படமா போலாம். ஆக்ஷன் படம்னா அவ்வளவு பிடிக்குமா? எப்பவும் நான் ஆக்ஷன் மோட்ல தான் இருப்பேன். ஓகே. அப்புறம் அந்த வீடியோ எனக்கு சென்ட் பண்றியா? வாட்ஸ்அப்லயா? எஸ். ஓகே. ஓகே, போயிட்டு வரேன். பாய். என்ன சத்தமே கேக்கல? ஓடுதா இல்லையா? லட்சு, என்னடி உன் பிரச்சனை? மிஷின்ல துணி போட்டிருக்கேன், ஆனா சத்தமே கேக்கலையே. ஏண்டி, என்ன? நீ எதுக்கடி குன்றத்தூர்ல இருக்கிற ஒரு பாவப்பட்ட பையன் முகத்துல சிகரெட்டால சூடு வச்சிருக்க? என்கிட்ட மறைக்க முடியாது. சொல்லுடி. பாத்தியா பாத்தியா பாத்தியா, ஞாபகம் வந்துருச்சுல? சொல்லு. நல்லா புரிஞ்சிருச்சு. காலி அடிச்சிட்டு போல. போடி. நான் ஒண்ணும் போதையில பேசல. இங்க பாரு, இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல போறியா இல்லையா? இப்ப நீ பதில் சொல்லிதான் ஆகணும். இங்க பாரு, நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு சுத்தமா புரியல. இங்க பாரு, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இரு, காட்டு. இன்னைக்கு இருக்குடி உனக்கு. பாரு பாரு, நல்லா பாரு. என் சிகரெட்டை என் வாயில இருந்து எடுத்து எனக்கே எவனோ ஒருத்த சிகரெட் அடிக்கிறேன்னு சொல்றான். கேட்டியா கேட்டியா கேட்டியா? இந்த சூப்பர் கேர்ள். கேட்டல? சூப்பர் கேர்ள்ஸ். சூப்பர் கேர்ள்ஸ். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஒரு ஆளு வந்து உன் முன்னாடி நின்னு, அம்மா சூப்பர் கேர்ள் என்ன ஒண்ணும் பண்ணிடாதுன்னு கெஞ்சினானே, அது உனக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம், எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த சூப்பர் கேர்ள் நீதானே? எங்க என்ன நடந்தாலும் ஏன் தள்ள வந்து கட்டணும்னு பாக்காத, புரியுதா? போ போ போ. பாரு, இவனும் சூப்பர் கேர்ள்னு உன் பேரை தான் சொல்லியிருக்கான். எவனோ என்னமோ பேசுறதுக்கு நான் எப்படி பொறுப்பாக்க முடியும்? எனக்கு இதுல இருக்க ரகசியம் தெரிஞ்சே ஆகணும். அப்புறம் இதுல பாதிக்கப்பட்டவனும் போலீஸ்காரனும் மொத்த ஆர்மியும் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறத நான் விரும்பல. பேசுறதெல்லாம் பொறுமையா கேக்குறேங்கிறதுக்காக சும்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது என்ன என்ன நான் உன்கிட்ட நல்லபடியா நடந்துக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீ எதுக்குடி என்கிட்ட இந்த மாதிரி? என்ன பிரச்சனை? என்னாச்சு? உங்க 2 பேருக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க இவகிட்ட கேளுங்க. வாய மூடு. சத்தமா பேசினா சுத்தமா பிடிக்காது. நீங்க உங்களுக்குள்ள ரொம்ப அதிகமா வன்மத்தை வச்சிருக்கீங்க.
எல்லையில யுத்தம் இல்லாத சமயத்துல நாங்களும் பாகிஸ்தான் வீரர்களும் ரொம்ப நண்பர்களா ஒற்றுமையா இருப்போம். ஆனா நீங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிறீங்க. பாப்ஸ் அது வாயை திறக்காத. நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஏன்னா நான் பெரிய சயின்டிஸ்டும் கூட. எனக்கு தேவை சொல்யூஷன் மட்டும்தான். அதுக்கு நடுவுல நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தா எனக்கு எப்படி சொல்யூஷன் கிடைக்கும்? நான் எப்படி புது புது மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறது? இதுக்கப்புறம் கண்டுபிடிக்க வேண்டியது செத்து போன ஆளை எப்படி உயிர் உடனே வர வைக்கிறங்கிறது மட்டும்தான். கின்னஸ் புக்ல நான் இடம் பிடிக்கணும். புரிஞ்சுதா? பாப்ஸ் இவ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா பாப்ஸ்? அவ எனக்கு நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க வேண்டாம். 2 பேரும் 2 திசைக்கு போங்க. நான் துணியை துவைக்க போடணும், அவளை போக சொல்லுங்க. என்ன சொன்ன? துணியை துவைக்கணும்னு சொன்னேன். 1 மாசமா ரிப்பேர்ல இருக்கிற இந்த மிஷின்ல நீ துணி துவைக்க பாரு. என்கிட்ட கதை விடுறியா? அது எனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் தெரியாது, சண்டை போட மட்டும் தெரியும் இல்ல? நான் அதை சரி பண்றேன்டி. நீ எப்படி சரி பண்ணுவ? 1 மாசமா ரிப்பேர்ல இருக்கு, என்னாலே பண்ண முடியல. நீ எப்படி பண்ணுவ சொல்லு? நான் ஒரு விஷயம் சொல்றேன். இதுக்கப்புறம் இங்க ஒரு சின்ன குண்டு ஊசி விடுற சத்தம் கூட கேட்க கூடாது. அப்படி கேட்டுச்சுன்னா 2 பேரையும் வெளியில அனுப்பிடுவேன். போய் தொலைங்க. தள்ளடி. பாப்ஸ் அவளை பாருங்க. போ. சொட்ட முண்டையா. நிம்மதி வேணும், நிம்மதி வேணும். இந்த வீட்ல எங்க கிடைக்கும்? யார் நீ? ரீத்து நீதானா? ஆமா. நீ யாரு? நான் குஷ்பு. எந்த குஷ்பு? நான் பப்பாவோட தங்கச்சி பொண்ணு. ஓகே. இந்த மாஸ்க் எதுக்கு நீ பேக்ல வச்சு சுத்திட்டு இருக்க? ஏதாவது கொள்ளையடிக்க போறியா என்ன? சும்மா காமெடி எல்லாம் பண்ணாத. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. காமெடி எல்லாம் பண்ணல, நான் சீரியஸா தான் கேக்குறேன். அது இந்த மாஸ்க் எல்லாம் கலெக்ட் பண்றது என்னோட ஹாபி. சாதாரணமா ஸ்டாம்ப், காயின் இதெல்லாம் தானே கலெக்ட் பண்ணுவாங்க. மாஸ்க் கலெக்ஷன் புதுசா இருக்கு. ஆமா, இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. ஓகே. நீ இந்த ரூம்ல தான் இருக்கியா? ஆமா. ஏற்கனவே இங்க ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுல நீ வேறயா? சந்தோஷம். நாம என்ன ஒருத்தர் மேல ஒருத்தர் படுத்து தூங்குவா போறோம்? அதுல எனக்கு விருப்பம் இல்ல. இந்த பொப்பனை என்ன பண்றதுன்னே தெரியல. இதுல என்ன இருக்குன்னு பாத்துடலாம். மாஸ்க், கத்தி, குட்டி மாமா கிட்ட இதை சொல்லணும். பள்ளியோட வால் துண்டாயிடுச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் வளரும். அது எப்படி நடக்குது? அதை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா ஒரு மனுஷனோட கையோ காலோ துண்டாயிடுச்சுன்னா மறுபடியும் அதை வளர வைக்கலாம்ல. அட்டகாசம், சூப்பரான ஐடியா. அப்படின்னா அடுத்த வருஷத்தோட கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு எனக்கு தான். என்ன சொல்லு என்னடி எதுக்கு எங்க கூட்டிட்டு வர? எல்லாரையும் எடுத்துக்கிட்டு இப்ப எதுக்கு நீங்க வந்த? போங்க போங்க போங்க, எல்லாரும் போங்க. நான் ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். போங்க 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 போங்க. முதல்ல நான் கண்டுபிடிச்ச விஷயத்த கேளுங்க, அப்புறமா வெளியே துரத்துங்க. என்ன நீ கண்டுபிடிச்சியா? என்ன கண்டுபிடிச்ச? என்ன கண்டுபிடிச்ச? சொல்லு 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 சொல்லு. என்ன கண்டுபிடிச்ச? என்ன கண்டுபிடிச்ச? சொல்லு. நான் முதல்ல இதோ இதுல உள்ளத படிக்கிறேன், அத கேளுங்க எல்லாரும். சமூகத்தை சீர்குலைக்கிறவங்கள தண்டிக்கிறதுக்கு உங்க கூட நாங்க இருக்கோம். சூப்பர் கேர்ள்ஸ். சூப்பர் கேர்ள்ஸா? ஆமா. மீண்டும் சூப்பர் கேர்ள்ஸா? இதுதான் நீ கண்டுபிடிச்சியா? ஆமா. சூப்பர் கேர்ள்ஸா? யாரு அந்த சூப்பர் கேர்ள்ஸ்? யாரு யாரு? அட குட்டி மாமா, இந்த சிட்டி இருக்குல்ல, இங்க சூப்பர் கேர்ள்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்க நேத்து ராத்திரி ஒருத்த முகத்துல சிகரெட்டால சூடு வச்சுட்டாங்க. அதான் இப்ப பெரிய நியூஸ். அவங்க சிகரெட்டை வச்சு சூடு வைக்கட்டும், இல்ல பீடியை வச்சு சூடு வைக்கட்டும், இல்ல எதையாவது வச்சு சூடு வைக்கட்டும். அதனால உங்களுக்கு என்ன, இல்ல எனக்கு என்ன? பாப்ஸ், இந்த சூப்பர் கேர்ள்ஸ்னு சொல்லக்கூடிய ஆளுங்க
இந்த லட்சுவும் இவ ஃப்ரெண்டு மாலுவும் தான். இவங்க இங்க இருந்தா நிறைய பிரச்சனைங்க வரும் பாப்ஸ். இததான் உங்ககிட்ட எடுத்து சொல்றதுக்கு நிறைய தடவை முயற்சி பண்ணேன். ஐயோ ஐயோ கொஞ்சம் நிறுத்துறியா? நாங்க எங்க ஊர்ல தான் சூப்பர் கேர்ள்ஸ், இங்க ஒண்ணும் கிடையாது, புரியுதா? இங்க நடந்த எந்த விஷயமும் எங்களுக்கு தெரியாது. ஐயோ பச்சையா போய் சொல்றா. நான் சொல்றத முதல்ல கேளுங்க. எனக்கு இந்த பேப்பர் கிடைச்சது ரீத்துவோட பேக்ல இருந்து. அவளோட பேக்ல ஒரு முகமூடியும் இருக்கு. இத வச்சு நான் அடிச்சு சொல்றேன், இந்த சூப்பர் கேர்ளுங்கிறது ரீத்துவா தான் இருக்கும். என்ன சொல்ற? ரீத்துவா? உனக்கு என்ன பைத்தியமா? அவளே பெரிய தொட நடுங்கி அவ எப்படி இத பண்ணுவா? இது ஒரு காலே இவதான் அதுக்கெல்லாம் காரணமா இருப்பா. உனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன். இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, குட்டி மாமாக்கும் வரக்கூடாது. அதனால இந்த ஊர்ல இருக்கிறவங்க இது பெரிய பிரச்சனையா ஆக்கிறதுக்குள்ள நாம ஏதாவது கண்டிப்பா பண்ணி ஆகணும். நான் சொல்றது நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. பிரச்சனையா? ஆ, ஏதோ ஒரு சூப்பர் கேர்ள் எவனையும் ஒருத்தனை குத்துறதுக்கு என் வீடு எதுக்கு பிரச்சனையில மாட்டணும்? உங்களுக்கு இப்ப என்ன தெரியணும்? ரீத்து சூப்பர் கேர்ளான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? என்ன பண்ண போறீங்க? யாரு? நாங்க கொள்ளக்காரங்க. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி என்கிட்ட 10 பைசா கூட கிடையாது. உன் புலம்பல கேக்குறதுக்காக நாங்க இங்க வரல. அப்புறம் நீதானா அந்த சூப்பர் கேர்ள்? அந்த பையன் முகத்தால சிகரெட்டால சூடு வச்ச சூப்பர் கேர்ள் நீதானா? உண்மையை சொல்லு. ஐயோ அது நான் இல்ல. அப்புறம் எப்படி இந்த பேப்பர் உன் பேக்ல வந்துச்சு? ம். பாத்தியா பாத்தியா, முழிக்கிறா. இவதான் அந்த சூப்பர் கேர்ள். ஐயோ பப்பாவா? அப்பா மட்டும் இல்லடி, நானும் தான். நானும் தான். நானும் தான். இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா பப்பா, நீங்க இந்த கூட்டத்துல இருப்பீங்க நான் எதிர்பார்க்கல. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி சேராம இருக்க முடியும்? நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லு. உன்னால நான் எத்தனை தடவை ஸ்டேஷன்ல ஏறி இறங்கி இருக்க தெரியுமா? உன்னை அப்படியே No, no, வேண்டாம். கொன்றாத. சட்டத்தை நம்ம கையில எடுக்க கூடாது. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் எல்லாரும் கேளுங்க. நீ சொன்னாதானே நாங்க கேட்க முடியும். அது எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கா, தீபா. ஒரு நாள் அவ என்ன பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டா. என்னடி, என்ன ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? உனக்கு தெரியாது, அப்பாவோட ட்ரீட்மெண்ட்காக தான் நான் வெளியில வேலை பார்க்கவே வந்தேன். அதுக்கு இப்ப என்ன? நான் ஏர்வைஸ்ல ஒரு இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணேன். அது உனக்கு கிடைச்சதா இல்லையா? கிடைக்கல. வேலை வேணும்னா நான் அந்த ஆளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணுமா? அந்த ஆளு அப்படியா சொன்னா? கேட்க மட்டும் இல்ல, என் மேல அவன் கையும் வச்சான். நீ அந்த ஆளோட அட்ரஸ் சொல்லு. அதனாலதான் நான் இந்த வேலையை டிராவல்ஸ்காரங்க கிட்ட சொன்னேன். என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துகிட்டு இதெல்லாம் பண்ணி வச்சிருக்க. வேணும்னு சொல்லல, அப்போ எனக்கு உங்க பேர் தான் சொல்லணும்னு தோணுச்சு. சரி, சும்மா நிக்கிற உன் முகத்துல எதுக்கு சூடு வச்ச? அது அவன் என்ன பார்க்கும் போதெல்லாம் ஜொல்லு விட்டு வழிவான். அதனாலதான் அவனையும் தண்டிக்கணும்னு தோணுச்சு. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இதுக்கப்புறம் இப்படி நடக்க கூடாது, சரியா? சரி பப்பா. சரியா? ஒழுங்கா நடந்துக்கோ. ஹலோ, சரிதா பப்பன்? ஹலோ மிஸ்டர் பப்பன், நாங்க ட்ரம்போட ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். உங்க எக்ஸ்பெரிமெண்டோட தியரி எங்க ஆபீஸுக்கு கிடைச்சிருக்கு. உடனே நீங்க சாம்பிளோட எங்க ஆபீஸுக்கு வரணும். ஓகேவா மிஸ்டர் பப்பன்? என்னாச்சு? குட்டி மாமா